عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يهب لمن يشاء ذكورا يهب لمن يشاء إناثا ويهب لمن يشاء ذكورا أو يزوجهم ذكرانا وإناثا ويجعل من يشاء عقيما. صدق الله مولانا العظيم. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையோம் ஆகிய எல்லாம் அல்ல அல்லாஹ் தஆலாவின் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன். சலாத்தும் சலாமும் ஈருலக தலைவர் பெருமான முஹம்மது முஸ்தபா அஹ்மதே முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னார் நடித்துவற்றை எப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், வழிமார்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள் நல்லோர்கள், குறிப்பாக ஜும்மா மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்னும் கருவை என்றென்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ரஹ்மத் இறங்கிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மழையை ரஹ்மத்தான மழையாக நமக்கு அனுப்பி அருள் செய்வானாக. ஆமீன். கண்ணியமிக்கவர்களே, உலகம் முழுவதும் நேற்றைய தினம் நவம்பர் 14ஆம் தேதி குழந்தைகள் தினம் என்பதாக கொண்டாடப்பட்டது. இந்த குழந்தைகள் தினத்தை பற்றி ஒரு செய்தியை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், 1959வது ஆண்டுக்கு முன்பதாக அக்டோபர் மாதம்தான் இந்த குழந்தைகள் தினம் கொண்டாடப்பட்டு வந்தது. 1959வது ஆண்டுக்கு பிறகு நவம்பர் மாதம் 20ஆம் தேதி குழந்தைகள் தினம் என்பதாக கொண்டாடப்பட்டது. அதற்கு பிறகுதான் நமது நாட்டினுடைய முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பிறந்த நாளை குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த குழந்தைகள் தினம் கொண்டாடப்பட்டு ஒரு நாள் ஆகியிருக்கிறது. குழந்தைகள் தினம் என்ற பெயரில் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் நேற்று நடந்த நிகழ்ச்சிகளை அவரவர்கள் தங்களுடைய முகநூல்களிலே பதிவிட்டிருக்கிறார்கள், யூடியூபிலே பதிவு செய்திருக்கிறார்கள். இதையெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது வருங்காலத்திலே குழந்தைகள் எங்கு நாட்டமாகி போய்விடுவார்களோ, தலாலத்திலே வழிகட்டிலே போய்விடுவார்களோ என்ற அச்சம் நமக்கு ஏற்படுகிறது. குழந்தைகள் இருக்கின்றார்களே, அவர்கள் நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். ஏனென்றால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், குழந்தை பாக்கியம் என்பது நீங்கள் உருவாக்க முடியாது. யாருக்கு எந்த குழந்தையை கொடுக்க வேண்டும் என்று நான் முடிவு செய்கிறேன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். யஹபு லிமன் யஷாஉ இனாஸா, அவன் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு பெண் பிள்ளைகளை அவன் கொடுக்கிறான். வயஹபு லிமன் யஷாஉ ذுகுரா, அவன் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு ஆண் பிள்ளைகளை கொடுக்கிறான். அவ் யுஸவ்விஜுஹும் ذுகுரானா வ இனாஸா, அவன் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் கலந்து அல்லாஹ் கொடுக்கிறான். அடுத்து அல்லாஹ் சொல்வான், வயஜஅலு மன் யஷாஉ அகீமா, சிலர்களை யார் அவன் நாடுகிறானோ அப்படிப்பட்ட பெண்களை குழந்தை பெறாத மலடிகளாக அவன் ஆக்கிவிடுகிறான். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறையிலே சொல்லக்கூடிய வாசகம். குழந்தைகளை கொடுக்கும் பொழுது அன்பளிப்பாக நாம் கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். யஹபுனா அன்பளிப்பாக கொடுக்கிறது. இதை கொடுக்கக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குழந்தையை அவர்களுக்கு கொடுக்கிறான் என்று சொன்னால் கொடுப்பதும் அவன்தான், கொடுக்காமல் இருப்பதும் அவன்தான் என்ற நம்பிக்கை முதல்ல வரும். குழந்தை உருவாகுதல் என்பது
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இயற்கையாகவே எப்படி ஏற்படுத்துகிறார் என்று சொன்னால், கணவன் மனைவியும் ஒன்று சேர்ந்து அதன் மூலமாகத்தான் குழந்தைகள் உருவாக வேண்டும். இது அல்லாமல் எந்த முறையிலே நீங்கள் குழந்தையை கர்ப்பத்திலே தரித்தாலும் அது ஹராமான குழந்தை. மார்க்க சட்டம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. குர்ஆனில் அல்லாஹ் சொல்வான், லா தப்தீல லிஹல்கில்லாஹ், அல்லாஹ்வுடைய படைப்பிடத்திலே நீங்கள் மாறு செய்யாதீங்க, அதை மாற்றி விடாதீர்கள். அல்லாஹ் குழந்தை உருவாகுவதை கணவன் மனைவி இணைவதன் மூலமாகத்தான் அதை உருவாக்குகிறான். இதுதான் முறையானது. ஆனால் இப்பொழுது நாம் பார்த்தோம் என்று சொன்னால், குழந்தைகள் உருவாகுவதல் என்பது அதிகமாக நாம் பார்த்தோம் என்றால், கர்ப்பம் தரித்தல் என்பது ஹாஸ்பிட்டலில் போய் தான் என்ன செய்யறாங்க, கர்ப்பம் தரிக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை செய்யறாங்க. இது மார்க்கத்துக்கு முழுக்க முழுக்க முரணானது. சரி, அப்படி குழந்தை உருவாகிவிட்டால் அந்த குழந்தை எப்படிப்பட்ட குழந்தையாக ஆக வேண்டும் என்று கணவன் மனைவியும் அவர்கள் துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும். மனைவி குழந்தை உண்டாயிட்டாங்க அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, அதிலிருந்து குழந்தை பெற்றெடுக்கும் வரைக்கும் அவர்கள் தன்னுடைய பிள்ளைக்காகவே என்ன செய்யணும், துவா செய்து கொண்டே இருக்கும். நிறைய பேருக்கு பார்க்குறோம், திருமணம் ஆனதற்கு பிறகு 10 ஆண்டுகள் கழிச்சுதான் குழந்தைய பிறந்திருக்கு. என் குழந்தைய கொடுக்கறது அல்ல, அவன் எப்போ கொடுக்கணும் நாடானோ அப்பதான் கொடுப்பான். சில பேருக்கு பார்த்தா 20 வருஷம் கழிச்சு திருமணமாகி 20 ஆண்டுகள் கழித்து குழந்தை பிறந்திருக்கு. இதெல்லாம் வச்சு நாம் பார்க்கும் பொழுது குழந்தையை கொடுப்பது அவன் தான். அவனை கேட்கணும். ஏன்னு சொன்னா, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் குர்ஆன்ல அவங்களுடைய சம்பவம் வருது. அவர்கள் தன்னுடைய ரப்பிடத்துல என்ன செஞ்சாங்க, கேட்டாங்க, யா அல்லாஹ், எனக்கு ரப்பி ஹபிலி மின் லதுன்க துர்ரியத்தன் தய்யிபா, எனக்கு பரிசுத்தமான ஒரு குழந்தையை தருவாயாக என்று என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்ட்ட துஆ கேட்டாங்க. தன்னுடைய தள்ளாத வயதில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தள்ளாத வயதுல அல்லாஹ்ட்ட என்ன துஆ கேட்டாங்க, ரப்பி ஹபிலி மின் லதுன்க துர்ரியத்தன் தய்யிபா, உன் புறத்திலிருந்து ஒரு பரிசுத்தமான குழந்தை எனக்கு நீ தருவாயாக. இங்கேயும் பாருங்க, அல்லாஹ் அந்த ஆயத்துல ஹபு ஹபுலி அப்படின்னா என்ன, அன்பளிப்பாக எனக்கு கொடு அப்படின்னு கேட்டாங்க. அதே மாதிரி அல்லாஹ் என்ன செஞ்சான், பிள்ளையை கொடுத்தான். பிள்ளையை கொடுத்தது மட்டுமல்ல, அந்த பிள்ளைக்கு அல்லாவே பேர் வச்சான். ஆண் குழந்தையை கொடுத்து அது அல்லாஹ், ஆண் குழந்தைக்கு பெயரும் அல்லாவே வச்சுட்டான். நீங்களாம் வைக்க வேணாம், நானே பெயரை வச்சு உனக்கு குழந்தை தரேன்னா அல்லாஹ். அவங்க யாரு, யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். சூரத்துல் மரியம்ல இந்த வசனம் வருது. இது குழந்தை பிறப்பதற்கு முன்பதாக, குழந்தை உண்டாவதற்கு முன்பதாக இந்த துவாவை என்ன செய்யணும், அந்த தம்பதிகள் ஓதிக்கொண்டே இருக்கும். அதற்கு பிறகு என்ன துவா ஓதணும், குழந்தை உருவானதற்கு பிறகு, யா அல்லாஹ், இந்த குழந்தையை சாலிஹான குழந்தையாக எங்களுக்கு ஆக்குவாயாக. ரப்பி அவுஸினி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய வ அன் அஅமல சாலிஹன் தர்தாஹு வ அஸ்லிஹ் லி ஃபீ துர்ரியதி இன்னி துபுது இலைக வ இன்னி மினல் முஸ்லிமீன். இந்த துஆவை ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய 40வது வயதில் இந்த துஆ ஓதுறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த குழந்தைகளுடைய ஹக்கு என்ன, பெற்றோருடைய ஹக்கு என்ன என்பதை இந்த சின்ன துவாவில் அல்லாஹ் அழகா சுருக்கமாக நமக்கு சொல்லி தந்துட்டாங்க. அதே போல் இன்னொரு ஒரு துவா இருக்கு. இந்த துவாவை பெற்றோர்கள் ஓதணும். யகூலூன ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரிய்யாத்தினா குர்ரத அய்னி வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. சூரத்துல் ஃபுர்கான்ல இந்த துவா இடம்பெற்றிருக்கு. இந்த துவாக்களை என்ன செய்யணும், அவர்கள் ஓதிக்கொண்டே வர வேண்டும் என்று குர்ஆன் நமக்கு அழகாக சொல்லி காட்டுகிறது. இப்ப குழந்தையை பிறந்தவுடன் அந்த குழந்தையின் மீது அதிகம் பாசம் உள்ளவர்களாக இருக்கும். இன்னைக்கு குழந்தை மேல பாசம் காட்டுறது அப்படிங்கிறது பிறந்ததுல இருந்து ஒரு 4 வயசு வரைக்கும் அல்லது 5 வயசு வரைக்கும் குழந்தைகள் என்ன செய்யறது, பாசமா இருக்கிறது. ஒரு வயசு எட்டிட்டாங்க, இதே பெண் பிள்ளைகளாக இருக்கிறாங்கன்னு சொன்னா, ஒரு குறிப்பிட்ட வயசு வந்துச்சுன்னு சொன்னா தகப்பனா தன்னுடைய பிள்ளைகிட்ட பேசுறதே இல்லை. ஏன் பேசுறது இல்லைன்னு சொன்னா, அவ புள்ள வயசுக்கு வந்துட்டா, வயசுக்கு வந்தா என்ன, ஓ மக தானே. வயதிற்கு வந்தா என்ன, வயதிற்கு வந்தது மட்டுமல்ல, வயதிற்கு வந்ததற்கு பிறகு திருமணம் முடித்து கொடுத்து அந்த பிள்ளைக்கு குழந்தைகள் பேரம் பேசி நீ எடுத்தாலும் உன் மக உனக்கு மகதான், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அவளுக்கு வயதாகி மூதாட்டியாக போனாலும் அவன் மகதான். அவரோட என்ன செய்யணும், நேரத்தை கொடுக்கணும், அவர்கிட்ட பேசணும். இதை இப்ப இருக்கக்கூடிய பிள்ளைகள் எதிர்பார்க்கிறாங்க. வயதிற்கு வந்த பிள்ளைகள் தன் தகப்பனா தன்னிடத்திலே பேசுவதில்லையே, ஏன் பேசுறதில்லை அப்படின்னு என்ன செய்யறாங்க, எதிர்பார்க்கிறாங்க. நீயா நானா அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடக்கும் விஜய் டிவி. அதுல ஒரு பக்கம்
தந்தை, இன்னொரு பக்கம் மகள். அந்த புரோகிராம பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த பெண்மணி 19 வயசு பெண்மணி காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, என்னுடைய தகப்பனார் வந்து சிறு வயசாக இருக்கும் பொழுது என்னை கையை பிடிச்சி அழைச்சிட்டு போவாரு. ஆனா இப்ப என்னை தொடுறத கூட அது ஒரு கூச்சமாக நினைக்கிறாரு, வெக்கப்படுறாரு அப்படின்னு நினைக்கிற அந்த பெண்மணி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதற்கு தகப்பனார் பதில் சொல்றாரு, அப்ப சின்ன பிள்ளையாக இருந்தா நான் கையை பிடிச்சி அழைச்சிட்டு போனேன், இப்ப வந்து 19 வயசு ஆயிடுச்சு அவளுக்கு, அதனால அவகிட்ட நெருங்கி இருப்பதற்கு எனக்கு என்ன இருக்குது, சங்கோச்சமா இருக்குது அப்படின்னு. அப்ப அந்த மகள் அந்த பெண்மணி சொல்றாங்க, சிறுவயதாக இருக்கும் பொழுது என்னை எப்படி கையை பிடித்து அழைத்து சென்றாரோ என்று தகப்பனார், அதே போன்று இப்பொழுதும் என் கையை பிடித்து அழைத்து செல்ல வேண்டும், என் தோளில் கையை போட்டு எனக்கு அரவணைப்பு தர வேண்டும் என்பதாக நான் நாடுகிறேன் சொல்றேன். நம்ம யோசிச்சு பார்க்கணும், வயதிற்கு வந்ததற்கு பின்னால் தன் மகளிடத்திலே தகப்பனார் பேச வேண்டும். அந்த பிள்ளைக்கு என்ன தேவை இருக்குது, என்ன கஷ்ட நஷ்டங்கள் இருக்குது, இப்ப எத்தனையோ குழப்பங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது, அதை யார்கிட்ட போய் சொல்லணும்? அந்த பிள்ளை தகப்பனாட்ட தானே சொல்லும். அப்ப தகப்பனாரே தன்னுடைய பிள்ளையிடத்துல பேசுறது இல்லை அப்படின்னு சொன்னா, பிள்ளைகளின் மீது அன்பு காட்டுவது மட்டுமல்ல, அவர்களோடு நேர எண்ணத்தை கொடுத்து அவர்களுடைய பிரச்சனைகள் என்ன என்பதை நாம் அறிய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேர பிள்ளைகளோட எவ்வளவு சந்தோஷமாக இருந்தாங்க, எப்படி விளையாடினாங்க என்பதாக ஹதீஸ்களை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேர குழந்தைகளை எடுத்து என்ன செஞ்சாங்க, முத்தமிட்டாங்க. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா தூக்கி முத்தமிட்டாங்க. அப்போ ஒரு சஹாபி அக்ரா இப்னு ஹாபிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டாங்க, யார் ரசூலல்லாஹ், உங்களுக்கு இருக்கக்கூடிய வேலை பலுவுல, உங்களுக்கு இருக்கக்கூடிய வேலைகள் உங்களுக்கு நேரமே இல்லை, அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல கூட நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய பேர பிள்ளைகள்கிட்ட அன்பாக நடந்து முத்தமிடுகின்றீர்களே அப்படின்னு ஆச்சரியமா கேட்டாங்க. அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறு பிள்ளைகளின் மீது உண்டான ஒரு இரக்கத்தை ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் வைத்திருக்கிறாங்க. அப்ப அந்த சஹாபி சொன்னாங்கன்னா, எனக்கு 10 பிள்ளைங்க. யாரு? அக்ரா இப்னு ஹாபிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு 10 பிள்ளைங்க. இன்றைய வரைக்கும் அந்த சஹாபி சொல்றாங்க, இன்றைய வரைக்கும் என்னுடைய பிள்ளைகளை நான் முத்தமிட்டதில்லை. அதற்கு பிறகு அந்த சஹாபி சொல்றாங்க, எப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேரப்பிள்ளையை கொஞ்சி முத்தமிட்டதை நான் பார்த்தேனோ, அதற்கு பிறகு என்னுடைய பிள்ளைகளை கொஞ்சி முத்தமிடாமல் நான் இருந்ததில்லை. இப்ப கண்ணியமிக்கவன் நாம் யோசிச்சு பார்க்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குழந்தை பாக்கியத்தை நமக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால், அந்த குழந்தைகளை அரவணைப்பது, அந்த குழந்தைகளுக்காகவே நேரத்தை நாம் கொடுப்பது, அவரிடத்திலே கொஞ்சி விளையாடுவது, இதெல்லாம் அந்த குழந்தைகளை இப்பொழுது எதிர்பார்க்கிறார்கள். அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை அவங்க தொழுது கொண்டிருக்கும் பொழுது அமாமா பின்த் அபுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவருடைய மகளார் அமாமா அவர்கள் அந்த குழந்தைய அவங்க என்ன செஞ்சாங்க சொன்னா தோல் புஜத்துல என்ன செஞ்சாங்க, சுமந்திருந்தாங்க, தொழுதுட்டு இருக்கிறாங்க. ருக்குவுக்கு போகும் பொழுது என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அந்த குழந்தைய கீழே இறக்கி விட்டுருவாங்க. சஜிதாலாம் போயிட்டு திரும்ப தொழுகைக்கு எழுந்திருக்கும் பொழுது மீண்டும் என்ன செய்வாங்கன்னா, அந்த அமாமா என்ற பெண் குழந்தையை தூக்கி என்ன செய்வாங்க, தன்னுடைய தோளில் வைத்துக் கொள்வார்கள். இப்படியாக தன் பிள்ளைகள் மட்டுமல்ல, மற்றவருடைய பிள்ளைகள் மீதும் என்ன செஞ்சாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு பாராட்டினாங்க, அவர்களோடு சகஜமாக பழகினாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தஸ்து மிக உயர்ந்தது. அவர்கள் எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு அழகாக என்ன செய்றாங்க, நமக்கு சொல்லி காட்டுறாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அப்ப நம்முடைய பிள்ளைகள் நமக்கு கூட அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம், ஒரு அன்பளிப்பு நமக்கு. ஆனா இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுவான், இன்னமா அம்பாளுக்கும் மௌலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய பொருளாதாரமும் உங்களுடைய பிள்ளை செல்வங்களும் உங்களுக்கு சோதனைன்னு அல்லாஹ் சொல்றான். ஒரு பக்கம் நீங்க அன்பு காட்டணுங்கிறான், இன்னொரு பக்கம் பார்த்தா அது உங்களுக்கு சோதனைங்கிறாய். எப்ப சோதனை? அதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை தொழுதுட்டு இருந்தாங்க. தொழுதுட்டு இருக்கும்போது சஜிதாக்கு போயிட்டாங்க. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து முதுகுல ஏறிட்டாங்க. ரசூலுல்லாஹ் சஜிதால இருக்கிறாங்க, அவங்க முதுகு மேல ஏறிட்டாங்க. இப்ப எந்திரிச்சோம்னா பேர பிள்ளைங்க கீழே விழுந்துருவாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா, இந்த கையால பிடிச்சி என்ன செய்வாங்க, ஹசனுடைய இறக்கி விடுவாங்க, இந்த கையால ஹுசைன் என்ன செய்வாங்க, கீழே இறக்கி விடுவாங்க. திரும்ப என்ன செய்வாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமுக்கு வந்துருவாங்க. மறுபடிக்க சஜிதாக்கு போகும்போது திரும்ப ஏறிக்குவாங்க, திரும்ப என்ன செய்வாங்க, ஏறிக்குவாங்க. இப்ப தொழுதுட்டு முடிச்சுட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க,
ஒரு பக்கம் பிள்ளைகள் நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அன்பளிப்பு, இன்னொரு பக்கம் பிள்ளைகள் நமக்கு என்ன குழப்பம் பித்னா என்பதாக சொன்னாங்க. அப்ப அந்த பித்னா குழப்பமாக அந்த பிள்ளைகள் நமக்கு ஆகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த குழந்தைகளை முறையாக நாம் வளர்க்க வேண்டும். அந்த சிறு பிராயத்திலிருந்தே இஸ்லாமிய அந்த கலாச்சாரத்தோட பிள்ளைகளை நாம் வளர்த்தோம் என்று சொன்னால் நாளை வருங்காலத்துல அவர்கள் தீனை பாதுகாக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறுவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா தீனை அழிக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறிடுவாங்க. இன்னைக்கு எத்தனையோ பேரை நாம் பார்க்கிறோம், சின்னவங்க பெரியவங்க அப்படின்னு கிடையாது. இன்னைக்கு நம்ம என்ன நினைச்சிட்டோம்னா பிள்ளைய கட்டி கொடுத்துட்டோம் அல்லது பையனுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டோம்னா நம்ம பொறுப்பு முடிஞ்சிருச்சு, இனிமே நமக்கு அவனுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்படி கிடையாது. மௌத்தா போற வரைக்கும் அவன் நீங்க விசாரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் வாரத்துல ஒரு தடவை, மாசத்துக்கு ஒரு தடவை வெளிநாட்டில் இருக்கிறாங்களா போன் பண்ணுங்க, வீடியோ கால் பண்ணி என்ன செய்யணும், அவங்கள்ட்ட பேசணும், எந்த நிலைமையில இருக்கிறாங்க, மகளாக இருந்தா மாப்பிளோட சந்தோஷமா இருக்கிற கேட்கணும். ஒரு தகப்பனுடைய கடமை. இப்படிலாம் எதுவுமே கேட்காம அப்படியே அம்போன்னு விட்டுறணும். அதனால அந்த குடும்பத்துல என்ன நடக்குதுன்னு தெரியல, அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்களா இல்லைங்கிறாங்க அது தெரியல, என்ன நடக்குது நமக்கு தெரிய மாட்டேங்குது. இதேதான் பெருமான செலவாக கட்டிக்கிறாங்க. பிள்ளைகளிடத்துல என்ன செய்யணும், பாசம் காட்டணும். அதே நேரத்துல அந்த பிள்ளைகளுடைய நிலைப்பாடுகள் என்ன என்பதை நாம் யோசிக்கணும். அவர்கிட்ட என்ன செய்யணும், நலம் விசாரிக்கணும், கேட்கணும். அப்படியே நம்ம என்ன செஞ்சிடணும், விட்டுறணும். இது ஷரியத்திற்கு முரணானது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நமக்கு என்ன செய்யறாங்க, எச்சரிக்கை செய்யறாங்க. அதே நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்க விஷயங்கள், மார்க்க சட்டத்திட்டங்களை சொல்லிக் கொடுப்பது, ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களை நாம் சொல்லிக் கொடுப்பது, இதுவும் நம்மின் மீது கட்டாய கடமையாக இருக்கு. கண்ணியமிக்க அல்லாஹ் நடிகார்களே, நம்ம என்ன செய்யணும், நம்முடைய பிள்ளைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக கொடுத்திருக்கிறார். அந்த பிள்ளைகள் நாளை மறுமையுடைய வாழ்விற்கு நமக்கு துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக மாறும். நம்ம இந்த உலகத்தை விட்டு நம்ம போயிட்டோம்னு சொன்னா நமக்கு துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக அவங்க இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒரு மனிதன் இந்த உலகத்தை விட்டு பிரியும் பொழுது அவன் விட்டு செல்லக்கூடிய பொருட்களிலேயே மிகவும் சிறந்தது தெரியுமா, அந்த தனக்காக துவா செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளைகள். பிள்ளைகளுக்காக என்ன செய்யணும், தகப்பனுக்காக பிள்ளைகள் துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக மாறும். இன்னைக்கு தகப்பனாரே துவா செய்யறது இல்லை, தகப்பனாருக்கே துவா தெரியாது. இப்ப பிள்ளைகள் எங்க கற்றுக்கணும், பெற்றோர்கள் தான் பிள்ளைகளுக்கு முதல் ஆசான், முதல் ஆசிரியர் அவங்க தான். அதற்கு பிறகுதான் ஸ்கூல்ல படித்து கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள், மதரசால படித்து கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள், ஆசிரியர்கள் எல்லாம். முதல் ஆசிரியர் யாரு, பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் தான். அவங்க எதை அவங்களுக்கு கற்பித்துக் கொடுக்கிறார்களோ, எதை பெற்றோரிடத்திலே அவர்கள் பார்க்கிறார்களோ அதை என்ன செய்வாங்க, தன்னுடைய வாழ்க்கையில அப்படியே கொண்டு வருவாங்க. அது நல்லதா கெட்டதானே அவங்களுக்கு தெரியாது, நல்லதா கெட்டதானே அவங்களுக்கு தெரியாது. ஆனா அதை என்ன செய்வாங்க, ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. அதை என்ன செய்யணும், பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்கணும். இது நல்ல விஷயம், இதை செய்யி, இது கெட்ட விஷயம், இதை செய்யாத, இதை தடை செய்து கொள் என்பதை பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கு பெற்றோர்கள் முதல்ல அதை தெரிஞ்சிருக்கணும், எதை செய்ப்பா எதை செய்யாத அப்படின்னு. இப்ப நம்முடைய பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக, சாலிஹான பிள்ளைகளாக நாம் வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் அந்த குழந்தைகளிடத்துல சில முக்கிய பண்புகள் இருக்கும், அதை நாம் கொண்டு வரணும். முக்கிய பண்புகள் 10 விதமான பண்புகள் சொல்லி தர்றாங்க முஹத்திஸீன்கள். 10 விதமான பண்புகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்கணும். நம்மிடத்திலே அந்த பண்பு வரணும். அதுல முதலாவது என்னன்னு சொன்னா குவத். பிள்ளைகளுக்கு உடல் ஆற்றல் ரொம்ப முக்கியமானது. உடம்புல தெம்புனா ஒண்ணுமே செய்ய முடியாது. நீங்க சின்ன பிள்ளைகள்லாம் சாப்பிடக்கூடிய உணவு இருக்கு பார்த்தீங்களா, அது ஆரோக்கியமான உணவே இல்லை. அறுசுவை உணவுன்னு சொல்லுவாங்க, ஆனா ஆரோக்கியமான உணவு சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. அறுசுவை உணவு அப்படின்னு தான் என்ன செய்வாங்க, விளம்பரமும் செய்வாங்க. ஆனா ஆரோக்கியமான உணவு விளம்பரம் செய்யறாங்களா, இல்லை. அது இப்ப இருக்கக்கூடிய பிள்ளைங்க அதிகமா சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் என்ன சொன்னா கோழி, அதுவும் பிராய்லர் கோழி. அதை நீங்க விரும்பி சாப்பிடுறாங்க. சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்யறாங்க, பெண் பிள்ளைகள் எல்லாம் அதை தான் விரும்பி சாப்பிடுறாங்க. டாக்டர் என்ன சொல்றாங்க தெரியுமா, டாக்டரு அந்த பிராய்லர் கோழியை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, ஏன்னா அந்த கறி இல்லாம இன்னைக்கு விருந்தே இல்லை. பிரியாணி கறி போட்டு பிரியாணி போட்டாலும் அந்த கோழியை சிகப்பா என்ன செய்யணும், பொறிஞ்சு வைக்கணும். வச்சாதான் அந்த பச்சை இலைக்கும் அந்த பிரியாணிக்கும் அந்த சிகப்புக்கும் கரெக்டா இருக்கும். ஏன்னா வீடியோ இருக்கும், வீடியோ அப்பதான் நல்லா படிச்சுன்னு விழுவோம். அதுல அதுக்காண்டி அதை என்ன செய்யறது, தனியா பொறிச்சு வைக்கிறது. இன்னைக்கு அதுதான் பிள்ளைங்க இன்னைக்கு சாப்பிட்டு இருக்கிறாங்க. பிள்ளைகளுடைய ஆற்றல் விஷயத்துல நீங்கள் கவனம் செலுத்தணும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. பேரிச்சம்பழம் எவ்வளவு சத்தான விஷயம் தெரியுமா, உடம்புடைய
ரத்தம் ஊறக்கூடிய வஸ்து. பாலில் கலந்து மிக்சியில போட்டு அடைச்சி பாலில் கலந்து பிள்ளைகளுக்கு நீங்க டெய்லி கொடுத்தீங்கன்னு சொன்னா அவ்வளவு ரத்தம் ஊறும், எலும்புக்கு நல்லது. அவ்வளவு ஆற்றல் அதுல பேரிச்ச பழத்துல இருக்கு. இந்த பேரித்தம் பழம், பேரித்த மரத்தை பற்றியே தனி ஹதீஸ ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார். அவ்வளவு ஆற்றல் அதுல இருக்கு. ஆனா இப்ப இருக்கக்கூடிய உணவு வகைகளை நாம் பார்த்தோம்னு சொன்னா எந்த உணவுலையுமே ஆரோக்கியம் இல்லை, ஆனா அறுசுவை இருக்கு. அந்த அறுசுவைக்காக என்னென்ன கலக்கிறாங்கிறது எனக்கு யார் கலந்தாரோ அவனுக்கு மட்டும் தான் தெரியும், நமக்கு தெரியாது. நம்ம என்ன செய்வோம், நல்லா ருசியா இருக்கு சாப்பிட்டு வந்துடுவோம். வீட்டுக்கு வந்த உடனே வயிற்று வலிக்குது, முதுகு வலிக்குது, தலையை வலிக்குதுன்னு படுத்துவோம். இன்னும் நம்முடைய பிள்ளைகளுடைய நிலைவான அப்படிதான் இருக்கு. நம்ம யோசிச்சு பார்க்கணும். இதில் முதலாவது குவத். அந்த முதலாவது விஷயத்தினுடைய பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஒரு ஹதீஸ் திருமிதிங்கிற ஹதீஸ்ல வருது, ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு, அல் முஃமினுல் கபிய்யு கைருன் வ அஹப்பு இலல்லாஹி மினல் முஃமினில் ضعீஃப். பலஹீனமான மூமினை விட அல்லாஹ்விடத்திலே பலம் வாய்ந்த மூமின் தான் மிகவும் சிறந்தவன். பலம் வாய்ந்த மூமின்னு சொன்னா உடல் ரீதியாகவும் உள்ளம் ரீதியாகவும் யார் வலிமையாக இருக்கிறாரோ அவர்தான் அல்லாஹ்விடத்திலே மிகவும் பிரியமானவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஆற்றல் மிக்க பிள்ளைகளாக ஆகணும்னு சொன்னா அவங்களுக்கு சில விஷயங்களை நீங்க கற்றுக் கொடுங்க. அல்லிமு அவுலாதக்கும், உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள். அர்ரிமாயத வர்திபாஹத வர்ருகூபல் கைலி, நீச்சல் பழகி கொடுங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், நீங்க அர்ரிமாயத்தை சிபாகத்தை நீச்சல் பழகி கொடுங்க. அர்ரிமாயத்தை ஈட்டி எறிதலை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்க. அதே போல குதிரையின் மீது ஏறி சவாரி செய்வது, அது அப்போ உள்ள காலத்துல சூழ பண்ணியிருக்கிறாங்க. அப்ப இப்ப நம்ம என்ன செய்யணும், நம்முடைய பிள்ளைகளுக்கு அதாவது தற்காப்பு கலைன்னு சொல்றாங்கல்ல, அதை என்ன நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். அது குறிப்பா பெண் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். சைனாலாம் பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ கொண்டு வாண்டு மாதிரி இருப்பான், ஆண்டு சொட்டுக்கோல்ல அவன் என்ன விதமா பைப் போடுவாங்க தெரியுமா, சண்டை 10 பேர் அவன் ஒரே ஆளு நின்று அடிப்பான். அது மாதிரி எனக்கு தற்காப்பு கலைகளை சிறு வயசுலேயே இடத்தை நாம கற்றுக் கொடுக்கலாம். அறிவு சார்ந்த விஷயங்கள்ல சைனாக்காரன் ரொம்ப உயர்ந்தவன், அவனுடைய அறிவு மாதிரி யாருக்குமே கிடையாது. அந்த சிறு வயசுலேயே 5 வயசு 6 வயசுலேயே தற்காப்பு கலையை கற்றுக் கொடுத்துருவோம். ஆனா இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு எதுவுமே தெரியாது, என்ன தூக்கி நிப்பாட்டினாலும் ஒன்றுவாங்க. அந்த அளவுக்கு ஆற்றல் அதிகமா இருக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு. இது முதல் விஷயம். இரண்டாவது ஹிக்மத், அறிவு ஞானங்களை நாம் கொடுக்கணும். மார்க்க விஷயங்களை அவங்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்கணும். உங்களுக்கு விளக்கங்கள் நிறைய இருக்குது, ஆனால் சுருக்கமான சொல்றேன். மூன்றாவது இரக்க சிந்தனையே நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம கொடுக்கணும். அப்படியே சில பிள்ளைங்களை பார்த்தோம்னா சின்ன வயசுலேருந்து வளர்ந்து பெரிய நாளுக்கு பின்னாலும் கூட அப்படியே முறப்பாவே இருப்பாங்க. இந்த சாஃப்ட் கேரக்டர் அப்படிங்கிறது இருக்காது. அப்படி ஆளு முரட்டாவே இருப்பான், ஆளு என்ன பேசுறாலும் சரிதான், அப்படிதான் கோபத்துல தான் பேசுறது. அந்த இரக்க குணம் இறந்து இரக்க சிந்தனை என்பது வளர்ந்து இருக்காது. அதை நம்ம என்ன செய்ய நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் உண்டாக்கணும். நான்காவது ஜக்கியத் என்று சொல்லக்கூடிய வெளிரங்கமான தூய்மை, உள்ரங்கமான தூய்மை. வெளிரங்கமான தூய்மைனா ஆடைகள், உடுத்தக்கூடிய ஆடைகள் என்ன செய்யணும், சரீரத்திற்கு உட்பட்ட ஆடைகள், தூய்மையான ஆடைகள் அணியணும். உள்ரங்கமான தூய்மைனா நம்முடைய நம்முடைய உடம்பிலிருந்து கழிவுகளை வெளியாட்டு சொன்னா என்ன செய்யணும், குளிச்சுக்கிறது, ஒழு செய்யறது, இது போன்ற காரியங்களை என்ன செய்யணுமா செஞ்சு கொள்றது. இப்ப 2 விதமான தூய்மைகள். ஐந்தாவது தக்குவா, இறையச்சம். இது மிக முக்கியமானது. நம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்துல இறையச்சம் இல்லாததனுடைய ஒரு விளைவு தான் இன்னைக்கு அவங்க என்ன செய்யறாங்க, சர்வ சாதாரணமாக பாவங்களை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதுவும் இளைஞர்கள் சொல்லவே தேவையில்லை, குடியிலேயே என்ன செய்யறாங்க, அவங்களுடைய வாழ்க்கை குடியிலேயே போயிட்டு இருக்கு. அடுத்து ஆறாவது பிர்ருல் வாலிதை, பெற்றோர்கள்னா யாரு, தன்னை பெற்றெடுத்த பெற்றோர்கள் யார், அவங்களுடைய சிறப்பு என்ன, அவர்கள் நமக்காக என்ன செஞ்சாங்க அப்படின்னு என்ன செய்யணும், நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும். அடுத்து ஏழாவது முபாரக்குன் ஐனமாக்கும், எந்த இடத்துல போனாலும் பரக்கத்து பொருந்தியவர்களாக இருக்கணும் என்பதற்காக வேண்டி அதற்கு உண்டான காரியங்கள் என்ன செய்யணும், அவங்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கணும். நீங்க எங்க இருந்தாலும் என்ன செய்யணும், நீங்க பரக்கத்தாக இருக்கணும், அல்லாஹ்வுடைய ரஹமத்தாக இருக்கணும் என்பதாக என்ன செய்யணும், அவங்களை அந்த நிலைப்பாட்டை நம்ம உண்டாக்கணும். அடுத்து எட்டாவது தொழுகையை கொண்டு என்ன செய்யணும், வசியத்தை செய்யணும். எந்த நேரத்தில் என்ன செய்யக்கூடாது, தொழுகையை விட்டுறக்கூடாது. ஆனா அந்த வசியத்தை செய்யறதுக்கு நமக்கு இப்ப தகுதி இருக்கா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். இல்லை நம்மகிட்டே தொழுகை இல்லையே, நம்மகிட்ட தொழுகை இருந்தால் தான் புள்ளிட்டு நம்ம எல்லாம் செய்வோம், தொழுகுப்பான்னு சொல்லுவோம். இப்போ நம்மகிட்டே தொழுகை இல்லாமல் நம்ம எப்படி வசியத்தை செய்யறது புள்ளிகள். அப்போ அந்த விஷயத்தில் இப்போ நம்ம யோசிக்கணும். அடுத்து 9வது ஜக்காத்தை கொண்டு வசியத்தை செய்யணும்.
பொருளாதாரம் இருக்குது, நல்ல பொருளாதாரம் இருக்கிறான்னு சொன்னா என்ன செய்ப்பா, உன்னுடைய வாழ்க்கையில நீ நல்லா சம்பாதிச்சேன்னு சொன்னா என்ன செய்ய, ஜக்காத்து நீ கொடுக்காம இருந்துடாத, ஜக்காத்தை கொடு என்ற இந்த அழகிய பண்புகளை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும். 10வது ஒழுக்கம். இந்த ஒழுக்கம்ங்கிறது பார்த்தீங்களா, இது மிக முக்கியமானது. ஒழுக்கம் என்பது நடைமுறைகள்ல, பேச்சில, ஆடையில எல்லாத்திலையுமே ஒழுக்கம் வரும். ஆடையை நீங்க உடுத்துறோம், 2 கை கிடையாது. உடுத்தக்கூடிய ஆடையில 2 கை கிடையாது. அதே போல கீழே பேண்ட் போட்டோன்னு சொன்னா அதுல பாதி கிடையாது. இப்படிதான் ஆடை இருக்கு. ஆண் பிள்ளைகளுக்கு பெண் பிள்ளைகளுக்கு பெண் பிள்ளைகளுக்கு ஆடைகளை முழுமையாக உடுத்தி இப்பயே பழக்கம். அதே போல பெண் பிள்ளைகள் அந்த மக்கண்ணா போடுறாங்க பாருங்க தலையில, அந்த துண்டு சின்ன பிள்ளைகளே என்ன செய்யணும், அதை போட்டு பழக்கம். சின்ன பிள்ளையா செய்யணும், அந்த மக்கண்ணா பிள்ளைகளுக்கு போட்டு பழக்கம். இன்னைக்கு நிறைய பிள்ளைங்களை நம்ம பார்க்குறோம், வெளியில வரவே என்ன செய்யறாங்க, வீட்டு உள்ளக்க இருக்கக்கூடிய ஆடையோட இன்னைக்கு என்ன செய்யற கணத்துல வர்றாங்க. நைட்டின்னு ஒண்ணு கண்டுபிடிச்சான். அது எதுக்குள்ளது, இரவு நேரத்துல போட்டு தூங்குறதுக்காக கண்டுபிடிச்சது. இன்னைக்கு அதையே என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா ரெகுலர் ஆடையா ஆக்கிட்டாங்க. சின்னவங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் அதை போடுவதே என்ன செய்ய, கடைக்கிறது வர்றது, ஜாமான் வாங்குறது, போறது, இப்படியே இருக்கு. இப்போ ஒழுக்கங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதே போல சாராயம் மாதிரி குடிச்சிட்டாங்கன்னு வைங்க, அது இளைஞர்கள், முக்கியமாக இளைஞர்கள் அப்படி குடிச்சிட்டாங்கன்னு சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கல்வி ஞானத்தை எல்லாம் எடுத்துருவோம். இது போன்ற ஒழுக்கமற்ற தன்மை அவரிடத்தை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், அவருடைய உள்ளத்திலிருந்து கல்வி ஞானத்தை, எந்த கல்வி எல்லாம் கொடுத்தானோ அந்த கல்வி ஞானத்தை எல்லாம் எடுத்துருவான். அதற்கு ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகப்பெரிய ஆலிம். அவருடைய மாணவர் ஒருத்தவர் உடல்நிலை சரியில்லாம போயிட்டாங்க. அந்த உடல்நிலை விசாரிப்பதற்காக வேண்டி ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய மாணவர்கிட்ட வர்றாங்க. வந்து அந்த கடைசி நேரம், சக்கராத்துடைய நேரத்தில் அவங்க இருக்கிறாங்க. அவருடைய மாணவர் கிட்ட வந்து என்ன செய்யறாங்க, யாசின் சூராவை ஓதுறாங்க. பிறகு களிமா சொல்லிக் கொடுக்குறாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற களிமாவை சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்ப அந்த மாணவர் சொல்றாரு, இதை சொல்வதற்கு, இந்த வார்த்தையை சொல்வதற்கு நான் விருப்பப்படவில்லை. மிகப்பெரிய ஒரு ஆளுடைய மாணவர் சொல்றார், சக்கராத்துடைய நிலைமையில இந்த வார்த்தையை சொல்றாரு. லா இலாஹ இல்லல்லாஹ் களிமாவை சொல்லிக் கொடுக்குறாங்க ஆசிரியர். அவர் சொல்ல மாட்டேங்கிறார், இந்த களிமாவை சொல்வதற்கு நான் விருப்பப்படலைங்கிறார். இறுதியாக ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ளத்தால வேலை செஞ்சாங்க. ரொம்ப சிரமப்பட்டு, ரொம்ப கவலைப்பட்டு அன்னைக்கு நைட்டு உறங்குறாங்க. அந்த நைட்டு இரவுல கனவுல தன்னுடைய மாணவர் என்ன செய்றாரு, வர்றாரு. அப்படி வரும் பொழுது அந்த மாணவர்கிட்ட வந்து அது ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்கிறாங்க, இப்படி ஒரு நிலைமை உனக்கு ஏற்பட்டதுக்கான காரணம் என்ன? இது மாதிரி சூரத்து யாசின் ஓதுன, உனக்கு சக்கராத்துடைய நிலைமையில சூரா யாசின் ஓதுன, அதை கேட்பதற்கு உனக்கு எந்த விதமான இதுவும் உனக்கு இல்லை. அதாவது களிமா சொல்லி கொடுத்தேன், அந்த களிமாவை நீ சொல்றதுக்கு நீ மறுத்துட்ட, என்ன காரணம் அப்படிங்கும் பொழுது அந்த மாணவர் சொன்னாரு, 3 விதமான காரணத்தை சொன்னார். அதுல முதலாவது என்னன்னு சொன்னா, நான் வந்து கோல் சொல்லக்கூடிய குணம் எனக்கு இருந்துச்சு. உங்களிடத்துல ஒண்ணு பேசுவேன், என்னுடைய நண்பர்களிடத்துல நான் போய் ஒண்ணு பேசுவேன். இந்த கோல் சொல்லக்கூடிய இந்த புத்தி என்னிடத்துல இருந்துச்சு. 2வது பொறாமைப்படக்கூடிய அந்த குணம் என்னிடத்துல இருந்துச்சு. என்னுடன் இருக்கக்கூடிய சக மாணவர்கள் மீது நான் என்ன செஞ்சேன், பொறாமைப்பட்டு கொண்டிருந்தேன். 3வது எனக்கு ஒரு நோய் இருந்துச்சு. அந்த நோய் வந்து சரி செய்யணும் அப்படின்னு சொன்னா அதை மருத்துவர்கிட்ட போய் நான் முறையிட்ட பொழுது அந்த மருத்துவர் சொன்னாங்க, நீ வாரத்திற்கு ஒரு முறை என்ன செய்யணும், நீ அந்த வாரத்திற்கு ஒரு முறை மது அருந்தணும்னு சொன்னாங்க. உனக்கு வந்திருக்கக்கூடிய அந்த நோய்க்கு நிவாரணம் வாரம் ஒரு முறை நீ மது குடிக்கணும், சாராயம் குடிக்கணும் அப்படின்னாங்க. நான் வாரத்திற்கு ஒரு முறை அதை குடிக்க ஆரம்பித்தேன். அப்படியே என்னுடைய வாழ்க்கையில் அது என்ன செஞ்சிருச்சு, அதே பழக்கமாக எனக்கு ஆயிடுச்சு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த கல்வி ஞானத்தை இந்த பாவத்தின் காரணமாக என்னை விட்டும் அல்லாஹ் எடுத்து விட்டான் என்று அந்த மாணவர் சொன்னார். இப்போ எவ்வளவு பெரிய கல்வி ஞானியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய எம்ஏ எம்பில் பிஹெச்டி முடிச்சிருந்தாலும், இது போன்ற கெட்ட பழக்கங்கள் யாரிடத்துல இருக்குமோ அல்லாஹ் அவருடைய கல்வி என்ன செஞ்சிருவான். அது உலக கல்வியா இருந்தாலும் சரி, மார்க்க கல்வியா இருந்தாலும் சரி, அந்த கல்வியை அவரை விட்டு அல்லாஹ் உயர்த்திடுவான். அப்ப நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை நாம் கற்பித்துக் கொடுக்க வேண்டும். அப்ப இந்த 10 விஷயங்கள் நம்முடைய பிள்ளைகளிடத்துல கண்டிப்பாக வர வேண்டும். அது சின்ன பிள்ளையா இருக்கட்டும், வளர்ந்து பெரியவனாக ஆயிட்டான், கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சு, 2 பிள்ளை பெற்றுட்டான், 2 பிள்ளை பெற்றாலும் 10 பிள்ளை பெற்றாலும் உனக்கு மகன் தான், மகதான். அது எந்த காலத்துல மாறாது. அவன் வயசாகி போய் கிழவனா போனாலும் சரி, கிழவியா போனாலும் சரி, உனக்கு மகதான். என்ன செய்ய, அந்த பிள்ளைகளுக்கு இப்ப வயசாகிடுச்சா இப்பயும் கற்றுக் கொடுங்க.
தெரியாம இருக்கிறாங்களா, உட்கார வச்சு சொல்லிக் கொடுங்க. இது ஒவ்வொரு பெற்றோர் மீது கட்டாய கடமையாக இருக்கு. நம்முடைய பிள்ளைகளை நாம் தான் பாதுகாக்கணும். இது பிள்ளைகளிடத்துல குழந்தைகளிடத்தில் இருக்க வேண்டிய பண்புகள். இருக்கக்கூடாத பண்புகள் 4 இருக்கு. இருக்க வேண்டியது 10, இருக்கக்கூடாதது 4. அதில் முதலாவது ஜப்பார், பெருமை அடிக்கக்கூடிய தன்மை. இது ஒரு காலம் இருக்கக்கூடிய பெருமை அப்படிங்கிறது இது அல்லாஹ்வுடைய தன்மை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், வடபுல் கிப்ரியா பிஸ்ஸமாவாதி வல்லர், வானம் பூமியில் உள்ள அனைத்து பெருமைகளும் அது அல்லாஹ்வுக்குரியது. பெருமை என்பது அது அல்லாஹ்வுக்குரியது. அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, அது அவனுடைய தன்மை, நம்ம பெருமடிக்க கூடாது. அந்த பெருமையை விட்டு நம்முடைய பிள்ளைகளை நாம் பாதுகாக்கணும். 2வது அடக்கி ஆளக்கூடிய தன்மை. யாராவது என்ன செய்ய, நான் சொல்றதான் கேட்கணும் அப்படிங்கிற என்ன செய்யறது, அந்த அடக்கி ஆளுறது. உட்கார், எந்திரி, போ, வா அப்படின்னு செய்யறது. எல்லாருமே சகட்டு மேடிக்கு தன்னுடைய நண்பராக இருந்தாலும் சரி, நம்முடைய பெற்றோராக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, சிறியவர்களாக இருந்தாலும் எல்லாத்தையும் என்ன செய்யுது, அதட்டுறது. இது போன்ற தன்மைகள் என்ன செய்யக்கூடாது, பிள்ளைகள்கிட்ட இருக்கவே கூடாது. 3வது அல்லாஹ்விற்கு மாறு செய்யக்கூடிய தன்மை. எந்த நேரத்திலும் அல்லாஹ்விற்கு தன்னுடைய பிள்ளைகள் மாறு செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. 4வது துர்பாக்கிய தன்மை. சாதத் அப்படின்னு சொன்னா நர்பாக்கியம் அர்த்தம். சாதத்துனா நர்பாக்கியம், அதற்கு ஆப்போசிட் என்ன, துர்பாக்கியம். இந்த துர்பாக்கியம் உள்ள பிள்ளைகளை நம்முடைய பிள்ளை என்ன செய்யக்கூடாது, ஆயிடக்கூடாது. அப்ப இப்போது இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில நம்முடைய பிள்ளைகளை இது போன்ற தன்மைகளோடு நாம் வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு உலக கல்வியை நாம் கண்டிப்பாக நாம் கொடுத்து விடுகின்றோம். ஆனால் நம்முடைய பிள்ளைகளுக்கு உலக கல்வியோடு சேர்த்து மார்க்க கல்வியை கொடுப்பது நம் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது. எப்படி உலக கல்வி நம்ம கொடுத்துட்டோம், ஒழுக்கம் இல்லாம போயிட்டாங்கன்னு சொன்னா அது எதற்கு, எப்படிப்பட்ட உதாரணத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்னா, ஒரு கழுதைக்கு ஒப்பிட்டு அல்லாஹ் சொல்றான். ஒரு கழுதைக்கு ஒப்பிட்டு அல்லாஹ் இதை சொல்றான். பிள்ளைகள் கல்வியை கொடுத்துட்டோம், ஆனா ஒழுக்கத்தை நம்ம கொடுக்கல அப்படின்னு சொன்னா பொதி சுமக்கக்கூடிய கழுதையை போல அப்படின்னு குர்ஆன்ல சூரத்துல் ஜுமால எடுத்து பாருங்க. மஸலுல்லதீன ஹும்மின தௌராத ثم لم يحملوها كمثل الحمار يحمل أسفارا. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் வெறும் கல்வியை மட்டும் கொடுத்தீங்க, ஒழுக்கத்தை கொடுக்கவில்லை என்று சொன்னால் எப்படி இந்த கழுதைகள் புத்தகத்தை சுமந்து கொண்டு செல்கிறது, ஆனால் அந்த புத்தகத்தில் என்ன இருக்கு என்பதாக அதற்கு தெரியாது, சுமந்து கொண்டே செல்லும். அதே போன்றுதான் நம்முடைய பிள்ளைகளும் கல்வியை கொடுத்து ஒழுக்கத்தை கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் பொதி சுமக்கக்கூடிய கழுதைகளை போன்று ஆகிவிடுவார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். ஆகவே நம்முடைய பிள்ளைகளை ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக வருங்காலத்திலே இந்த சமுதாயத்தை பாதுகாக்கக்கூடிய பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை அல்லாஹ் ஆக்கி புரிவானாக. நம்முடைய எல்லா விதமான பாவங்கள் எல்லாம் மன்னித்து தருவானாக. நம்முடைய வியாபாரத்தை எல்லாம் பறக்கச் செய்து தருவானாக. எங்கெல்லாம் பிரச்சனைகள், கஷ்டங்கள், சிரமங்கள் இருக்கிறதோ அவை அனைத்தையும் அல்லாஹ் நீக்கி அருள் புரிவானாக. யாரெல்லாம் ஹாஸ்பிட்டலிலே, மருத்துவமனைகளிலே